ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்விஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளானை வச்சு ஒரு ரெசிபி தான். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதோடைய யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கலாம். இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின்ஸ், தாது உப்புக்கள், அமினோ அமிலங்கள் அதிக அளவில் இருக்குது. கொழுப்பும் மாவுச்சத்தும் குறைவான அளவில் இருக்குது. ஸோ எல்லா வயதினரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் காளான் தான். காளானில் முக்கியமாக 2 சத்துக்கள் இருக்குது. லென்டைசின், எரிட்டினைடைடின் அப்படிங்கிற 2 பொருளும் இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இரத்தத்தில் கலந்துள்ள அழுக்குகளை அல்லது கொழுப்பு படிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு உதவுது. ஸோ நமக்கு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக காளான் செயல்படுது. காளானை உணவாக உட்கொள்வதனால நமக்கு சத்து பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. காளானை சாப்பிட்றதுனால இரத்த சோகை போக்குது. நீரிழிவு நோய், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஹை பிபி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் பிபி லெவல் நார்மலாகிரும். ஸோ இவ்வளோ சத்துக்கள் இருந்த காளானை நம்ம வாரம் ஒரு தடவை கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து நமக்கு தேவையான முறையில் உணவில் சேர்த்துக்கிட்டால் நம்மளுடைய உடம்பு ரொம்பவே நல்லா பாதுகாப்பாக இருக்கும். வாங்க காளானை வச்சு என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் சூப். ரொம்பவே சத்துள்ள, மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு சூப் வகை தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறதுக்கு பதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி சின்னதாக நறுக்கிய காளான் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் அளவு. நீங்கள் கூட எடுத்திங்கன்னா வெங்காயம் பூண்டு அளவுகளை கூட்டிக்கோங்க. இதில் எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்கலை. காளான் சேர்த்ததுமே நல்லா தண்ணி விடுது. காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 200 கிராம் காளானுக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம மிளகு தட்டி எடுத்துக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவு இருக்கும் மிளகு. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகு தூள் இருந்தால் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி போடும்போது இதோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தட்டியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நச்சு வச்ச மிளகுத்தூளில் பாதியை சேர்த்துக்கலாம். இதோடய சேர்த்து
நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. சூப் கொதிக்கிற நேரத்தில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்ததுக்கப்புறம் நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நுணுக்கி வச்ச மிளகு இன்னும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு பொடியாக நறுக்குன மல்லி இலை அதையும் போட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இது மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலைகள், நறுக்கின மல்லி இலைகளை போட்டுக்கலாம். நம்மளுடைய சத்தான சுவையான காளான் சூப் ரெடி. நீங்களும் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இன்றைக்குள்ள டிப் என்னென்னா, நம்ம அதிக நேரம் கிச்சனில் தான் இருப்போம். ஸோ பாத்திரம் சேர கழுவிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலோ இல்லை நைட்டி இல்லை சாரீ அந்த மாதிரி கட்டும்போது நம்ம கழுவும்போது பாத்திரம் கழுவும்போது அந்த தண்ணி வந்து பெரும்பாலும் நம்ம மேலே தெறிக்கும். ஸோ அதை வந்து நம்ம தெறிக்காமல் நீட்டாக வேலை செஞ்சுட்டு வர்றது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பாத்திரம் நின்று கழுவுற இடத்துல இந்த மாதிரி டவல் அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற துணி அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டு பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து எந்த தண்ணியுமே தெறிக்காது. சாரீ கட்டியிருந்தாலும் சரி அல்லது சுடினாலும் சரி நைட்டினாலும் சரி நம்ம மேலே தண்ணியே தெறிக்காது. அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து இந்த டவல்லே அப்சார்ப் ஆயிரும். நம்ம எவ்வளோ பாத்திரம் நின்று கழுவுனாலும் நம்ம மேலே ஈரம் ஆகாது. நமக்கு வேலை முடிச்சுட்டு இந்த டவலை மட்டும் எடுத்து காய போட்டுட்டு திரும்ப நம்ம கிச்சனுக்கு வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது இதே மாதிரி போட்டுட்டு கழுவணும் அப்படின்னா நம்மளுடைய மேலே ஈரம் படாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.